என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இது நல்ல கோடை காலம், வெயில் காலம், நல்லா வெயில் சுட்டரிக்கிற வெயில் காலம். இனியும் வரப்போகிறதும் மேற்கொண்டு இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த வெயில் இருக்கும். இந்த வெயிலுக்காக ரொம்ப உடலுக்கும் வயிற்றுக்கும் நல்லா எல்லா ரொம்ப குளுமையான ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். அது கத்தாழை ஜூஸ். இந்த கத்தாழை ரொம்ப 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 ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த கத்தாழை என்னெல்லாம் இருக்குது, பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான வியாதிக்கும், பெண்களுடைய தீட்டு, பெண்களுடைய வயிற்றுப்போக்கு, பெண்களுக்கு உண்டான என்னென்ன வியாதிகள் இருக்கோ அதுக்கு ஒரு உகந்த மருந்து. ரெண்டாவது அல்சர், வயிற்றில் இருக்கிற புண்ணு, அந்த மாதிரி இருக்கிற வயிற்றுடைய உஷ்ணம், உடல் உஷ்ணம் எல்லாத்தையும் தணிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு மருத்துவம் தான் இந்த கத்தாழை. இது உள்ளுக்கு, வெளியில் தலைக்கு, முகத்துக்கு ஃபேஸ் வாஷிங், இந்த மாதிரி ஃபேஷியல் இது மாதிரி செய்கிறதுக்கும் இது ஒரு உகந்த ஒரு பொருள். இப்போ அதிலிருந்து நம்ம ஒரு கத்தாழை ஜூஸ், ஆரோக்கியமான ஒரு கத்தாழை ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம், எப்படி செய்யலாங்கிறதையும் சொல்கிறேன். அப்படி செஞ்சு சாப்பிடுவோம். இந்த கத்தாழை இப்போ இதில் உங்களுக்கு எத்தனை, இப்போ ஒரு 4 பேர் 3 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. தயிர், சாட் மசாலா, எல்லா கடையிலையும் கிடைக்கும். சாட் மசாலான்னு கேட்டிங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும் சாட் மசாலா. உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கத்தாழையிலேருந்து உள்ள நொங்கை எப்படி வெட்டி எடுக்கிறோங்கிறத காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் உள்ள காம்பை அறுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்கள், இந்த அப்படி ஒரு துண்டு நம்ம வலிச்சு எடுக்கிறாப்புல உள்ள இந்த அளவில் எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இருக்காது. இந்த ஓரத்தை பாருங்கள், இப்படி சீச்சு அப்படியே எடுத்துக்கங்க. ஆச்சா? இப்போ இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு அப்படியே சீச்சு இந்த ஓரத்தில் உள்ள எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டுட்டு பாருங்கள், இப்படி ஒரு பக்கம் அந்த நொங்கு இருக்குது, நொங்கை இப்படி ஸ்பூனில் இந்த பாருங்கள் இப்படி எடுத்தால் அப்படியே அழகாக வந்துடும். இந்த பாருங்க, அவ்வளோதான். இப்படி வச்சா வந்துடும். பாருங்கள், இப்படி வச்சு இப்போ இதை பாருங்கள், இதில் உள்ள தோலெல்லாம் சீச்சு எடுத்தாச்சு. இப்போ இது உள்ள நொங்கு. இப்போ இந்த நொங்கை லைஸாக அப்படி 2 சின்ன சின்னதாக அப்படியே கொத்தி விட்டுட்டு பாருங்கள், இப்படி மெலிசாக அப்படி கொத்துங்க. கொத்திட்டு இது ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி ஜூஸ் ஆக்கிக்கிறோம். அது சாட் மசாலா, தயிர், உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில், ஜூஸ் அடிக்கிற ஜாரில் இந்த மாதிரி எல்லாத்தையும், இந்த நொங்கு விழுதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குங்க. ஒரு 100 ml தயிர், உங்கள் தயிர் 100 ml ஊற்றிக்குங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் சாட் மசாலா, 2 ஸ்பூன் போடுற, சின்ன டீஸ்பூனில் 2. ஏன்னா இது ஒரு 4 பேர் குடிக்கலாம், 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம் அந்த ஜூஸை. இப்போ நம்ம ஜூஸை அரைச்சிட்டோம்னா 5 பேருக்கு பத்தும். கொஞ்சம் இதுக்கு தேவையான இந்த பாருங்கள், ருசி பார்த்து போட்டுங்க. உப்பு கொஞ்சமாக முதல்ல போடுங்க, அரைச்சி குடிச்சு பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது போட்டுங்க. இந்த அவ்வளோண்டு கல் உப்பு போடுறேன். A few moments later. இப்போ நம்ம மிக்சியில் நம்ம கத்தாழை, சாட் மசாலா, உப்பு, தயிர் இதை போட்டு அரைச்சதை
மூணையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அதி அற்புதமான ஒரு கத்தாழை ஜூஸு. இந்த ஜூஸை வெயில் காலங்களில் ஒரு ஆள் நல்லா ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உடல் நல்லா சூட்டை தணித்து குளுமையாக நல்லா குளுன்னு இருக்கும். மிச்சம் இருந்தால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க, அடுத்த நாள் கூட கலக்கி இதே மாதிரி குடிங்க. ரொம்ப அருமையான ஒரு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருள். இதை செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.